இழப்புகளை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறங்கிறத பொறுத்து தான் ஒரு மிகப்பெரிய லைஃப் சேஞ்சிங் டெசிஷனாக மாறும். அருணிமா சின்ஹா இந்தியா நேஷனல் வாலிபால் பிளேயர். அருணிமா சின்ஹாவோட பெரிய ட்ரீமே இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி வாலிபால் விளையாடணுங்கிறது தான். பட் 2011 அவங்களோட லைஃப்பில் ஒரு டிராஸ்டிக்கான டேர்ன் வந்துச்சு. அவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கொள்ளையர்கள் கும்பல் வந்து அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸோட உடைமைகளெல்லாம் வந்து கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்து ஃபைட் பண்ணி அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு லெக் வந்து கட் ஆயிடுச்சு. ஆம்பியூட் ஆனதுக்கப்புறம் வீட்டில் முடங்கி போய் உட்காராம அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களோட ரிலேஷன்ஸ், அவங்களோட கோச்சஸ் எல்லாத்தோட சப்போர்ட்டோட அவங்க வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டை வந்து கிளைம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. 2013 நினச்ச மாதிரியே மவுண்ட் எவரெஸ்ட்டை அவங்க பயணம் பண்ணி முடிக்கிறாங்க. இது மூலமா அவங்க நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஷீ இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் பெக்கன் ஆஃப் ஹோப். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய இழப்புகள்னால நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டு மாறலாம். அந்த இடத்துல நம்ம ஒரு அருணிமா சின்ஹாவாக மாறணும். லைஃப்பை நம்ம கையில் எடுத்து ஜெயிக்கணும்.